மந்திர கிரையான். நான் இதை கட்டுப்படுத்தல. ஆமா, நீ இதை பண்ணலதான். அதுங்க தான் உன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குது? அவங்களுக்கு எனக்கும் உன்னோட பயம் அவங்களுக்கு சக்தி கொடுக்குது. என்னால உதவி செய்ய முடியும். என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்லு. 3 வாரத்துக்கு முன்னாடி ஆர்டிஸ்ட் ஷோகேஸ் ஸ்கூல்ல நடந்தது. மாடர்ன் தனிமைன்ற ஒரு தலைப்புல நான் அதுல வரைஞ்சிருந்தேன். டிராவஸ், இது ரொம்ப தொந்தரவா இருந்தது. ஒரு ஆர்ட் அந்த மாதிரி இருக்க கூடாது. அது ஊக்கம் அளிக்கணும். மனுஷங்க எப்படி உணர்றாங்கன்னு தான் நான் காட்டினேன். இந்த மாதிரி வரைபடங்கள் எல்லாம் மனுஷங்களோட உணர்ச்சிக்கு அப்பாற்பட்டது. நிறைய டெக்னிக்கல் திறமைகள் தேவைப்படுது. ஒருத்தரை ரொம்பவும் நாம ஊக்கப்படுத்தினா இதுதான் நடக்கும். அடிப்படையே இல்லாம உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். யாருக்கோ உதவி வேணும்னு நினைக்கிறேன். ஹெட் மிஸ்டர்ஸ்க்கு என்னோட ஆர்ட் ஒர்க் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஸ்கூல்ல இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. உன்னோட ஆர்ட்டை அவங்க கட்டுப்படுத்துறாங்க. உன்னை அவங்க கட்டுப்படுத்துற மாதிரி. டிராவிஸ், அவனை கவனிக்காத. இந்த வழியில அவ்வளவு சக்தி இருக்கு. ஒருவேளை நாம அதை பயன்படுத்தினா நான் அதை மறக்க முயற்சி பண்றேன். தூங்க போறேன். நல்லது. நீ ஏன் திரும்ப எழுதக்கூடாது? ஆர்ட் கிளப்புக்கு போ. சாராவை நீ சந்திச்சு நார்மலா இருக்கலாமே. பழைய விஷயங்கள் உன்னை கட்டுப்படுத்தாம நான் பாத்துக்கிறேன். எப்படி? இந்த ஞாபகங்களுக்கு ஆடியன்ஸை கொடுத்துதான். டிராவிஸ், வழியை நாம பொருளா மாத்தவே கூடாது. சில ஞாபகங்கள் ஈர பெயிண்ட் மாதிரி. எவ்வளவு பத்திரமா இருந்தாலும் சரி, நாம எப்பெல்லாம் தொடரமோ அப்பெல்லாம் ஒட்டதான் செய்யும். இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. அதை பத்தி பேசணுமா? ஆர்ட் கிளப்புக்கு லேட் ஆக போகுது. போயிட்டு வா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏன்னா நீயே உன்னோட வழியை புரிஞ்சுக்கலனா வேற யார் புரிஞ்சுப்பா? நேரமாச்சு. இப்போ என்ன தேவையோ அதை ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம். கிரையான், அதை விட்டுட்டேன். அவங்கிட்டயே நீ விட்டுட்டு வந்துட்ட. ஹேய் சாரா, ஹாய். ஆ, என்ன வேணும் உனக்கு? நல்லா இருக்கு. நீ தானே என்னை கூப்பிட்ட, மறந்துட்டியா? பிராண்டன் கூட நடந்ததெல்லாம் உன்கிட்ட நான் பேசினதே இல்லையே. அப்புறம் பிராண்டன்னு யாரையும் எனக்கு தெரியாது. நல்ல முயற்சி தான். சாரி, நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரியவே இல்லை. என்ன நடக்குது? ஒன்றும் இல்லை. நாம எப்பயும் போல கூலா இருக்கோம். போன வாரம் நடந்தது கூட எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. என்ன நடக்குது? உன்னையே நீ உருவாக்கி அதுக்கு நீ சக்தி கொடுத்திருக்க. அதனால நீ நிஜமான உன்னை இழந்துட்ட. அவன் உன்னோட சக்தியை வச்சு இப்ப ரொம்ப பிஸியா இருக்கான். டிராவிஸ், ஞாபகம். ஷோகேஸ், உன்னோட போனை செக் பண்ணு. இப்படி ஒன்றும் நடக்கலையே. இது இல்ல. அவன் எல்லாத்தையும் திரும்ப வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு நடக்கிறத கிரையானா பயன்படுத்தி அவன் மாத்திக்கிட்டு இருக்கான். பழசையும் கூட. ஆனா அவங்க எதுக்கு என்ன பார்த்து பயப்படணும்? உன்னை கஷ்டப்படுத்துறவங்க எல்லாரையும் நீயா இருந்தா என்ன பண்ணணும்னு நினைப்ப? இப்பவே நாம வீட்டுக்கு போனோம். அவன் எல்லாத்தையும் திரும்ப வரைஞ்சு முடிக்கிறதுக்குள்ள, நான் யாருன்னு நானே மறக்கிறதுக்குள்ள. வீட்டுக்கு வந்துட்டியா? உன்னோட வாழ்க்கையை மாத்தினது சந்தோஷமா? சில நேரங்கள்ல நமக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சா கூட உலகம் ரொம்ப பயமா இருக்கும். இத பாரு டிராவஸ், உன்னோட ஸ்கூல்ல நாங்க நிறுத்தலான்னு முடிவு பண்ணிட்டோம். நீ உன்னோட டிராயிங்ல கவனம் செலுத்து. உன்னை சந்தேகப்பட்டது என்னோட தப்பு தான். அம்மா, அப்பா, இது அவங்க இல்ல. அவங்க இப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்க இப்ப பெர்ஃபெக்ட்டான உலகத்துல இருக்காங்க, நம்ம உலகத்துல. ப்ளீஸ் டிராவஸ், நான் இல்லாத மாதிரி எதுவும் வரைஞ்சிராத. உன் திறமையை சந்தேகப்பட்டதுக்கு என்னை மன்னிச்சிரு. உன்னோட ஆர்ட் தான் எல்லாமே. நீ தான் எனக்கு முக்கியம். ஒவ்வொரு தருணமும் நம்ம ஒன்னா சந்தோஷமா இருக்கணும். பாத்தியா, ஒருத்தர் கூட தன்னோட கண்ணை சிமிட்டவே இல்ல. இவங்களா சும்மா உன்னை புகழ்றாங்க. இதுக்கும் ஆர்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இதுக்கு பேரு கட்டுப்படுத்துறது. இதுக்கு பேரு மரியாதை. உனக்கு தேவையான எல்லாத்தையுமே என்னால கொடுக்க முடியும். இவங்க எல்லாரையும் என்ன பண்ண? சிறந்தவங்களாக்கன, கட்டுப்படுத்தி பெர்ஃபெக்ட்டா சிறை கைதிகள் மாதிரி ஆக்கியிருக்க. நீயும் அப்படிதான் ஆகியிருப்ப. நான் தான் நீன்றத மறந்துட்டியா? இல்ல, நீ என்னோட பயம், என்னோட பாதுகாப்பு இன்மை. நிஜத்துக்கு பயந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும்னு நினைச்சேன். நான் தான் ரியல், தெரியுமா? அவங்களுக்கு உன்னை பிடிக்க வைக்க முடியும். ஆனா அவங்க அவங்களாவே இருக்க மாட்டாங்க. நானும் நானா இருக்க மாட்டேன்.
அது அன்பே இல்ல. ஆர்ட் கட்டுப்படுத்துறது இல்ல, அது வாழ்க்கை. இல்ல, உனக்கு தேவையானதை தான் எனக்கு கொடுத்துருக்க. பெர்ஃபெக்ஷன் அழிக்க நான் விட மாட்டேன். பெர்ஃபெக்டா இருக்கிறது உண்மையானது கிடையாது, உண்மையா இருக்கிறது தான் சிறந்தது. எல்லாத்தையும் மறுபடி வரைஞ்சனா அவன் நீ இல்ல, இருந்ததும் இல்ல. நீ என்னவா இருக்கணும்னு நினைச்சியோ அதோட பிரதிபலிப்பு தான் அவன். எனக்கு இவன் இதுக்கு மேல தேவையில்லை. நான் இல்லாம நீ ஒன்னும் இல்ல. இல்ல, நான் எப்படி இருக்கணும் எனக்கு அப்படியே இருக்கதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சில நேரங்கள்ல சில விஷயத்த உடைக்கிறது தான் ஒரே வழியா இருந்திருக்கு. அப்படி பண்ணாத, நீ எல்லாத்தையும் அழிச்சிடுவ. நீ கட்டுப்படுத்தின எல்லாத்தையுமே வா. சில நேரத்துல கஷ்டமான ஆர்ட் அதை போக விடுறது. இவங்க எல்லாருமே உனக்குள்ள ஒருத்தவங்க தான் டிராவிஸ், நிஜமாவே. ஜாக்ஸ், இல்ல நீ போகாத. நான் எங்கேயும் போகல, சும்மா உள்ளதான் போறேன். அங்கதானே நான் இருந்தேன். உண்மையான மந்திரம் கிரையான்ல இல்ல டிராவிஸ், அது வெளியே இருக்கு. டிராவிஸ், நம்ம பேசலாமா? உள்ள வாங்க. டிராவிஸ், நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம் உன்னோட ஆர்ட்டை பத்தி. அப்பா அண்ணா நாங்க பயந்து போயிட்டோம் நீ உலகத்துல இருந்து ஒளிஞ்சிருக்கேன்னு. ஆனா இந்த உலகத்தை பத்தி நீ எங்க கிட்ட ஏதோ ஒண்ணு காட்டணும்னு நினைச்சிருக்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்பவும் இல்ல, ஆனா நாங்க முயற்சி பண்றோம். குடும்பம்னா அப்படிதான் இருக்கும், முயற்சிகள். ஸ்கூல்ல நடந்த ஆர்ட் ப்ரோக்ராம் ஷோகேஸ்க்கு திரும்பவும் சப்மிட் பண்றதுக்கு ஓபன் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு சில உண்மையான விஷயங்களை காட்டலாம்னு நினைக்கிறேன். ஏய், நீயும் சப்மிட் பண்றதா கேள்விப்பட்டேன். ஆமா, எதை பத்தினா குறைபாடலையும் அழகா கண்டுபிடிக்கலாம்னு. ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் அவங்கள ஒரு பகுதிய அவங்க வேலையில வைப்பாங்க. டிராவிஸ் கத்துக்கிட்டது மந்திரத்தை வச்சு மட்டும் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியாது. குறைபாடு இருக்கிற அழகுல அமைதியை கொண்டு வர்றது தான் பெர்ஃபெக்ட். நன்றி ஜாக்ஸ்.